ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நாம சந்தோஷமா குடும்ப வாழ்க்கைய ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேனா? என் வயித்துல நம்ம குழந்தை வளருதுங்க. அதுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும்னா அதுக்கு நானே முட்டுக்கட்ட போடுவேனா அபி? தேவி, நாங்க எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லியும் நீ உங்க அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி பேசவே மாட்டேங்கிற. அவங்களையே உடனடியே வீட்டுக்கு கூப்பிட மாட்டேங்கிற. நான் ட்ரை பண்ணேங்க. அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நெஞ்சு வலியில ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சது. இந்த நேரத்துல அவருக்கு எந்த அதிர்ச்சியும் கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அதனாலதான் என்னால நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்லவே முடியலங்க. அந்த சத்யா கூட சேராத பேசாதன்னு சொல்றேன்ல, உன் காதுல விழுதா தேவி? என் பேச்ச கேக்குறியா? அப்புறம் அம்மா ஒரு ராசி நட்சத்திரம் பிறந்த நேரம் கேட்டா நீ திருன்னு முடிச்சுக்கிட்டு நிக்கிற. உடனே அந்த சத்யா வந்து நெட்ல இருந்து எடுக்கலான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன் ஜாதகத்தை டவுன்லோட் பண்ணி தரா. என்ன நடக்குது உங்களுக்குள்ள? எனக்கு எதுவுமே புரியல தேவி. எங்க அது ஒரு சாதாரண விஷயங்க. நீங்க கூட இந்த ஐடியாவை சொல்லி எனக்கு நெட்ல இருந்து என் ஜாதகத்தை எடுத்து தந்திருக்கலாம். உங்களுக்கு அது தோணுச்சாங்க? நீங்க அதை செஞ்சீங்களா? இல்ல. ஆனா சத்யாக்கு தோணுச்சுங்க, அவ்வளவுதான். இதுக்கு ஏங்க நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்ன அடிமுட்டால ஆக்காத தேவி. உங்க அப்பா எப்பதான் வருவாரு? எனக்கு கரெக்டா ஒரு டெட்லைன் சொல்லு. அது வந்து இங்க பாரு, இந்த வந்து போயில இனிமேல் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பாத. உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். நீ இப்ப உடனே டெட்லைன் சொல்லிதான் ஆகணும். இன்னும் ஒரு வாரங்க. என்ன ஒரு வாரமா? இல்லங்க, இன்னும் ஒரு வாரத்துல அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்துருவாரு. நான் அவர்கிட்ட எல்லா உண்மையையும் எப்படியாவது எடுத்து சொல்லி ஒரு வாரம் 10 நாள்ல இங்க வரவழைக்கிறேங்க. ஏய், பேசிட்டே இருக்கும்போது என்ன ஒரு வாரம் திடீர்னு 10 நாளா மாறுது? சரிங்க, நான் ஒரு 10 நாள்ல எங்க அப்பா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இங்க வர வைக்கிறேன். ஆனா அது வரைக்கும் அப்பா கிட்ட பேசுன்னு சொல்லி நீங்க யாருமே என்ன கட்டாயப்படுத்த கூடாது.